ஜான், உனக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளு. ஒரு ஆட்டை ஒரு சிங்கம், ஒரு புலி, ஒரு கழுதை புலி மூணும் விருந்து கூப்பிடுச்சாண்டா. இந்த ஆடு ஜாலி, நம்மள எவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் நம்மளை விருந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போணுச்சான். அங்கே போனால் அந்த சிங்கம் அடுப்பு கொண்டு வந்துச்சான், புலி கறி கொண்டு வந்துச்சான், அந்த கழுதை புலி கூட சும்மா வரலடா, கம்பியெல்லாம் கொண்டு வந்துச்சான். இங்கே பாரு, கழுதை புலி கம்பியெல்லாம் கொண்டு வந்துச்சான், ஆடு மட்டும் ஒன்றுமே கொண்டு போலியாம். அப்போ அந்த ஆடு போய் கேட்டுச்சான், அச்சச்சோ நான் மட்டும் ஒன்றுமே கொண்டு வரலையே அப்படின்னு கவலையாக கேட்டுச்சான். அப்போது அந்த 3 பேரும் சிரிச்சுட்டே சொன்னாங்களா, நீ ஒன்றுமே கொண்டு வர வேண்டாம், நீ வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்களாண்டா. இங்கே பாரு ஜான், இங்கே பாரு, வந்தா மட்டும் போதும்னு சொன்னாங்களாம். இந்த ஆட்டுக்கு ரொம்ப சந்தோஷம். அடடா என்னடா இது, நம்ம வந்தாவே போதும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போயிருக்கு. கொஞ்சம் நேரம் ஆக ஆக அப்புறம் கடைசியாக என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, அந்த ஆட்டை தூக்கி அடுப்பு மேலே வச்சுட்டாங்க. அப்புறம் தான் அந்த ஆட்டுக்கு தெரிஞ்சுது, அச்சச்சோ விருந்தே நாம் தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியலடா. இப்படி தாண்டா கண்ணு, நிறைய பேர் நமக்கு என்னமோ நிறைய ஹெல்ப் பண்ணுற மாதிரி என்னென்னமோ பண்ணுவாங்க. நம்மளாம் ஒன்றுமே செய்ய வேணாம், நம்மக்கிட்ட ஒன்றுமே கேட்க மாட்டாங்க, விழுந்து விழுந்து நமக்கு செய்வாங்க. அப்போ நம்ம நினச்சிக்குவோம் நாம் என்னமோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஆள், அவங்க நம்மளை ரொம்ப லைக் பண்ணுறாங்க, ரொம்ப நம்மளை அவங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் கடைசியாக பார்த்தா ஃப்ரீ கிடையாது, ப்ராடக்டே நாம் தான் அப்படின்னு அப்போ தாண்டா தெரியும். இந்த கதை பிடிச்சிருக்கா? வா, கதை ஓகேவா? கதை ஓகேவா? ஓகே, சூப்பர்.